Hi everyone. So 10th standard science க்கு நீங்க கேட்ட மாதிரியே ஒரு 1.5 நாள் தான் இருக்கு. இன்னைக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணா கூட 70 மார்க் எடுக்க முடியுமா 75 க்கு அப்படினா கண்டிப்பா முடியும். இந்த வீடியோல ரெண்டு ஸ்பிளிட்டா பண்ணிருக்கேன். என்னன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நான் சொல்றேன். 65 மார்க் 75 க்கு எப்படி எடுக்கலாம்னு பார்த்தறலாம். 75 க்கு 70 எடுக்கலாம்னு பார்த்தறலாம். ஒரு 65 plus or 70 plus எடுத்துறலாம். என்ன வித்தியாசம்னு நான் சொல்றேன். அப்படியே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. and இந்த வீடியோல இருக்கத படிச்சீங்க எல்லா 7 மார்க் 4 மார்க் எழுதிடலாம். மேபி கம்பல்சரி மேபி மிஸ் ஆகலாம் அவ்வளவுதான். மித்தபடி கம்பல்சரி கூட மிஸ் ஆகாத மாதிரி தான் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணி படிச்சிருங்க. ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மட்டும் நான் சொன்னது எல்லாமே படிக்க ட்ரை பண்ணுங்க. ஆனால் பயாலஜியில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஐ மீன் எனக்கு ஒரு 60 மார்க் போதும் 75க்கு அப்படின்னு நினைக்கிறவங்க 65 போதும்னு நினைக்கிறவங்க கட்டாயமாக பயாலஜியில் ஃபஸ்ட்டு 2 லெசன் படிச்சுக்கா. ஃபஸ்ட்டு 3 லெசன் படிச்சுக்க. ஏன்னா அது ஈஸி. ஃபஸ்ட்டு 3 லெசன் படிச்சுட்டு லாஸ்ட் 18லிருந்து ஜெனட்டிக்ஸ் இருக்கு இல்லையா 18லிருந்து 23 வரைக்கும் நான் என்னெல்லாம் கொஸ்டின் சொல்கிறேனோ அதை மட்டும் படிச்சுக்க பயாலஜியில். ஆனால் நீ வந்து ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக படிக்கணும் நான் சொல்கிறத. ஓகே, என்னெல்லாம் ப்ராப்ளம் என்னெல்லாம் கம்பல்சரி கேட்பான்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இதை மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக போதும். ஒரு 70 மார்க் எடுத்துடலாம். முடியாத பட்சத்துக்கு நான் சொன்னேன்ல பயாலஜியில். ஸோ அதை மட்டும் பண்ணிங்கன்னா ஒரு 65 அந்த மாதிரி எடுத்துடலாம். எனக்கு தெரிஞ்சு எல்லா கொஸ்டினும் வந்துடும். ஸோ சென்டம் எடுக்கிறவங்களும் பார்த்துக்கோ இந்த கொஸ்டின்லாம் படிச்சிருக்கீங்களான்னு. ஸோ ஃபிசிக்ஸு யூனிட் 1 யூனிட் 1ல் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. 2 மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நான் ஒரு 6 2 மார்க் கொடுத்துருக்கிறேன். 4 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் நம்பர் 8ல் இருக்குது நான் கொடுத்துருக்கிறேன். ஆனால் எல்லா கொஸ்டினும் கொடுக்கல, வரக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கிறேன். ஆனால் ரொம்ப 6ல் இருக்க 4th ஒன் மாஸ் வெயிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 7 மார்க்கில் வந்து லீனியர் மொமெண்டம் போட்டு பார்த்துரு. ஸோ ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு 4 மார்க்கோ 7 மார்க்கோ வந்துடும். யூனிட் 2 வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 5 2 மார்க் நீ படிச்சு தான் ஆகணும். ஏன்னா ஏபின்னு போட்டு கேட்பான். 4 மார்க்கில் வந்து கான்வெக்ஸ் கான்கேவ் டிஃப்ரென்ஸு 6th கொஸ்டின். புக்கினில் வந்து யூசஸ் ஆஃப் சிம்பிள் மைக்ரோஸ்கோப் சரியா எளிய நுண்ணோக்கியின் பயன்பாடுகள் அப்படின்னு கேட்பாங்க. ரோமன் நம்பர் 7ல் ஃபஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் இதையுமே படிச்சிரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா 7 மார்க்கில் ரோமன் நம்பர் 7ல் செகண்ட் ஒன் சரியா. அப்போ ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின் அந்த டீட்டெயிலில் படிக்கணும். லைட் ப்ராப்பர்ட்டி, கான்வெக்ஸ் லென்ஸ், ஹைப்பர்மெட்ரோஃபியா, மயோஃபியா. காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் இங்கே நான் எழுதலை, கஷ்டப்படுத்த வேணான்னு. யூனிட் 3 வந்து 2 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 கொஸ்டின் 4 பாயில்ஸ் லா, சார்லஸ் லா ஈஸி தானே. அடுத்து 4 மார்க்கில் ஐடியல் கேஸு, 7 மார்க்கில் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப ஈஸி சரியா. அடுத்து யூனிட் 4 யூனிட் 4 ரொம்ப சப்பையான யூனிட். 2 மார்க்கில் ரோமன் நம்பர் 6 செகண்ட் தேர்டு, ரோமன் நம்பர் 7ல் 2 3 4 5 ஓம்ஸ் லா, ரெசிஸ்டிவிட்டி, கண்டக்டிவிட்டி அந்த கொஸ்டின்ஸு. ஸோ இதெல்லாம் படிச்சிருங்க. 4 மார்க்கில் எல்இடி பல்ப் மெரிட்ஸு, அட்வான்டேஜ் ஆஃப் எல்இடி டிவி இது ஒன்று 4 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. 7 மார்க்கில் செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் படிச்சிருவீங்க. அந்த எலக்ட்ரிக் கரண்ட்டு, எஸ்ஐ யூனிட்டு அதெல்லாம் படிச்சிருவீங்க. ஜூல்ஸ் லா, ஃபீட்டிங்கு அதெல்லாம் படிச்சிருவீங்க. ஆனால் அந்த ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ் பேரலல் மட்டும் நிறைய பேர் படிக்கிறது இல்லை. தயவு செய்து போட்டு பாருங்கள். உங்களுக்கு வீடியோ வேணும்னா நான் சாயங்காலம் மத்தியானமாக போடுறேன், இதுக்கு வேணால் போடுறேன். ஓகே, யூனிட் 5 ரொம்ப ஈஸி. 2 மார்க்லேயும் வந்து 5 கொஸ்டின் 1 or 2 சென்டென்ஸ். இது 2 மார்க்கில் 4 கொஸ்டின். ஸோ 7 மார்க்கில் ரோமன் நம்பர் 9ல் தேர்ட் ஒன் அல்ட்ராசானிக் வைப்ரேஷன் அவ்வளோதான். யூனிட் 5ல் பாரு ஒன்றுமே இல்லை. யூனிட் 6ல் 2 மார்க்கில் ரோமன் நம்பர் 9ல் ஃபஸ்ட்டு 10, ரோமன் நம்பர் 10ல் 2 3 4 8 9 கிரிட்டிக்கல் மாஸ், ரான்ஜென்ட்டு, ஸ்டெல்லர் எனர்ஜி இதெல்லாம் வரும் சரியா. அண்டு சொடி ஃபேஜன்ஸ்லா அது. 4 மார்க்கில் ஆர்டிஃபிஷியல் நேச்சுரல் ரேடியேட்டிவிட்டி கேட்க மாட்டாங்க, போன வருஷம் கேட்டுட்டாங்க, பட் இருந்தாலும் படிச்சுக்கோங்க. நியூக்ளியர் ஃபிஷன் ஃபியூஷன் சரியா. அடுத்து மெடிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் ரேடியேட் மருத்துவத்துறையில் பயன்பாடுகள், மருத்துவத்துறை பயன்பாடுகள் கதிர்வீச்சோடது அந்த ரேடியேட்டிவ் ஐசோட்டோப்போடு. 7 மார்க் வந்து ஆல்ஃபா பீட்டா காமா இந்த வருஷம் ரொம்ப எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. செகண்ட் கொஸ்டின் அண்ட் தேர்டு கொஸ்டின் நியூக்ளியர் ரியாக்டர். நான் வந்து டீட்டெயிலில் சொல்லிட்டு இருக்கேன். அணுக்கரு உலை அது வந்து ரொம்ப ஈஸி நியூக்ளியர் ரியாக்டர். சரி ஓகே, ஃபிசிக்ஸ் முடிஞ்சு. இதையாவது ஒழுக்கமாக படிங்க. கெமிஸ்ட்ரி வந்து யூனிட் 7ல் நீ 2 மார்க் வந்து படிச்சு தான் ஆகணும். ரொம்ப ஈஸி. மோலார் மாஸு, மோலார் வால்யூமு, ஆட்டோமசிட்டி. 4 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு சம்மு நீ படிச்சு தான் ஆகணும். தேர்டு ஒன் வந்து இந்த சம் மட்டும் அலுமினியம் 27 கிராம் ஆஃப் மோல்ஸ் இது படிச்சிரு. மாடர்ன் அட்டாமிக் தியரி வராது, பட் பார்த்துக்க வந்துடும். வருமா வராதோ பார்த்துரு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் பார்த்துரு. அணு மற்றும் மூலக்கூறு அப்ளிகேஷன் ஆஃப் அவகேட்ரோவில் பார்த்துரு. அதாவது அவகேட்ரோவின் பயன்பாடுகள். 7 மார்க்கில் VDRMM டெரிவேஷன் பார்த்துரு. ரொம்ப ஈஸி இது. 7 மார்க்கில் கேட்பாங்க. ஹார்ட்ஸ் கொஸ்டின் அந்த 3 கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, யூனிட் 8ல் ரஸ்ட்டு கண்டிஷன் அவ்வளோதான். அடுத்து வந்து 2 மார்க்கில் 4 மார்க்கில் கேட்கலாம். அடுத்தது புக்கின் தான் இருக்குது 3 கொஸ்டின். மெத்தட் ஆஃப் ப்ரிவென்டிங் கரோசன், அலாய் அமல்கம்னா என்னன்னு படி. யூசஸ் ஆஃப் காப்பரின் பயன்பாடுகள் கேட்பாங்க சரிங்களா. யூனிட் 9 பாருங்கள் அவ்வளோதான் இருக்குது. யூனிட் 9ல் 2 மார்க்கில் 1 2 5 7 8, 4 மார்க்கில் 1 2 4 ஆர்ட்ஸ் கொஸ்டினில் செகண்ட் ஒன் ஓகேவா. பாரு
இது வந்து சொல்யூஷன் லெசன் நினைக்கிறேன். ஹைக்ரோஸ்கோபிக் டெலகன்ஸ் வந்துடும், சேச்சுரேட்டர் அன்சேச்சுரேட்டர் வந்துடும். செகண்ட் கொஸ்டின் ஃபேக்டர்ஸ் எஃபெக்டிங் சாலிபிலிட்டின்னு நினைக்கிறேன், அதையும் படிச்சிரு, ஏன்னா அது கேட்ட போகிறாங்க. யூனிட் 10 வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் 2வது கொஸ்டின் மட்டும்தான். 4 மார்க்கில் காம்பினேஷன் ரியாக்ஷன் ரிவர்சபிள் 4 பாயிண்ட் எழுதணும். அடுத்தது 4 மார்க்கில் ரோமன் நம்பர் 6ல் தெர்மோலிசிஸ் ரியாக்ஷன் கெமிக்கல் இக்லிபிரியம் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் கண்டிப்பாக வரும். நீ எப்படியாவது படிச்சிரு. தெர்மோலிசிஸ் ரியாக்ஷனை விட இது இம்பார்ட்டன்ட், பட் ரெண்டுமே படிச்சிரு. 7 மார்க்கில் பிஹெச் ஒரு 7 பாயிண்ட். என்ன பிஹெச் சலைவாக்கு, ரெயினுக்கு என்ன பிஹெச், என்ன பிளட்டுக்கு, இந்த மாதிரி பிஹெச்சோட வேல்யூ மட்டும் கரெக்டாக எழுதிட்டீங்கன்னா போதும். அவ்வளோதான் முடிஞ்சு. கெமிஸ்ட்ரி 11th யூனிட் இருக்குல்ல, சோப்பு டிடர்ஜென்ட் வந்துடும். அடுத்து ரோமன் நம்பர் 5ல் செகண்ட் ஒன், அந்த ஸ்ட்ரக்சர் வரைய சொல்லுவாள் அது. 2 மார்க்கில் ரோமன் நம்பர் 5ல் ஃபஸ்ட் ஒன். ஹோமோலோக சீரிஸ் வந்துடும், அதோட பண்புகளும் படிச்சோம், கேட்டசிக்ஸும் படிச்சுக்கோங்க. அடுத்த 7 மார்க்கில் எத்தனால் மேனுஃபேக்சர், ஏன்னா ஜூனில் கேட்டது படிச்சு தான் ஆகணும், எத்தனால் மேனுஃபேக்சர். அவ்வளோதான்ப்பா, கெமிஸ்ட்ரியும் முடிஞ்சுப்பா, ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி நீ உட்காந்தா கூட, இப்போ நீ உட்காந்தா கூட ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி தாராளமாக நாளைக்கு காலையில் கூட முடிக்கலாம், இல்லை இன்றைக்கி நைட்டுக்குள்ளே முடிக்கலாம். இன்னும் டைம் இருக்குது. நாளைக்கு மத்தியானம் பயாலஜி ஆரம்பித்தா கூட சூப்பராக மார்க் எடுக்கலாம். யூனிட் 12 பாரு, பயாலஜியில் வந்து யூனிட் 12, 13, 14 ஈஸி. என்ன யூனிட்டு? அதான் 2 மார்க்கில் மெசோஃபில்லு, அதான் ஆக்சிசோம் வரைய சொல்லுவாங்க, ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட்டு, அந்த கொஸ்டின்ஸ் தானே. ஸோ இது ரொம்ப ஈஸி. போட்டோசின்ஸ் எங்கே ரக்கர் ஆகும், இது வந்து மொக்க தானே, நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. 4 மார்க்கில் வந்து ஃபஸ்ட் ஒன் தேர்ட் ஒன், இது வந்து மோனோகோட் டைகோட்டு, அரோபிக் அன்இரோபிக்கு, லைட் டிபெண்டன்ட், இதெல்லாம் படிச்சுவீங்க. டயக்ராம் வந்து வாஸ்குலர் பண்டில், வாஸ்குலர் கட்டரைன்னு சொல்லுவாங்க. ஓப்பன் க்ளோஸ்டு வாஸ்குலர் பண்டில் ஏதோ ஒரு ஃபிகர் கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. டைகோட் மோனோகோட் ரூட்டில் கிரவுண்ட் பிளான் டயக்ராம் கேட்பாங்க, சரிங்களா? அவ்வளோதான் டயக்ராம். யூனிட் 13 ரொம்ப ஒரு ஈஸியான யூனிட்டு. 1 or 2 சென்டென்ஸில் 5 கொஸ்டின். 4 மார்க்கில் ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன், லீச் அடாப்ஷன் ஆஃப் லீச் ஃபஸ்ட் கொஸ்டின். 7 மார்க்கில் தேர்ட் ஒன், அதான் மேல் ரீப்ரொடக்டிவ் ஆஃப் ரேபிட். டயக்ராம் நல்லா போட்டு கதை எழுதினாலே போதும். யூனிட் 14 டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 14ல் ஃபிகர் நம்பர் 14.6, ஃபிகர் நம்பர் 14.9, ஃபிகர் நம்பர் 14.12. இது ஏன் அவ்வளோ சொல்கிறேன்னா, கிரானுலேக்ஸ்னு ஒன்று இருக்குது பிளட்டோடது, அண்ட் டிரான்ஸ்பரேஷன், ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்பரேஷன் வரைய சொல்லுவாங்க, அதுதான் இங்கே கொடுத்துருக்குறேன். அண்டு ஹார்ட் டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 4 மார்க்கில் கேட்பாங்க. ரோமன் நம்பர் 7ல் செகண்ட் ஒன். 7 மார்க்கில் ரோமன் நம்பர் 8 செகண்ட் இப்போ டிரான்ஸ்பரேஷன் பிளட்டு ரொம்ப ஈஸி. ஸோ நீ எப்படியா படிச்சு. இதில் 2 மார்க் கொடுக்க மறந்துட்டேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? RH ஃபேக்டர் யார் டிஸ்கவர் பண்ணால், வைதே கால்டு. ஸோ சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹார்ட் வால்வு படிச்சுக்க. கொஹஷன் என்ன, 2வது கேள்வி 2 மார்க்கில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட்டோட சவுண்டு முடிஞ்சா படிச்சிரு, அவ்வளோதான். இது 4 மட்டும் பார்த்துக்கோ. ஆர்டரி வெயின் போன வருஷம் கேட்டாங்க. யூனிட் 15ல் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான யூனிட். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா படிக்கிறவங்களாம் அதாவது படிக்க முடியாதவங்க படிக்க வேணாம். 18th லெசன்லேருந்து 23rd லெசன் வரைக்கும் படிச்சுக்கோ. ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நல்லா படிக்கிற குழந்தைங்க 15th லெசனும் சேர்த்து படி. 15, 16, 17லாம். 15 வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 1, 3, 5, 6 2 மார்க்கு. அதான் நம்மளோட ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்னா என்ன, ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின்ஸ் தானே. ரோமன் நம்பர் 7ல் ஃபஸ்ட் ஒன். அடுத்து 7 மார்க்கில் நியூரான் மட்டும் படித்தா போதும். ஃபிகர் நம்பர் 15.5 டயக்ராம், சரியா? பிரெயின் டயக்ராம் கேட்பாங்க, அவ்வளோதான். ரோமன் நம்பர் 7ல் ஃபஸ்ட்டு ஒன்று வாலண்ட்ரி இன்வாலண்ட்ரி ஆக்ஷன், அவ்வளோதான். ஒரே ஒரு கொஸ்டின் தான் சொல்லியிருக்கேன், பெரிய கொஸ்டின் நியூரானோட ஸ்ட்ரக்சர். 16th லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் 1 or 2 சென்டென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் பர்சனாலிட்டி ஹார்மோன், இது அந்த மாதிரி என்ன ஹார்மோன் அந்த மாதிரி கொஸ்டின் 1 or 2 சென்டென்ஸில் நிறைய கேட்குறாங்க, அது பார்த்துக்கோங்க. 2 மார்க்கில் வந்து இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏபின்னு போட்டு கேட்பாங்க. 4 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1, 3, ஓகேவா? ஃபிகர் நம்பர் 16.11, 6.12 இதில் வரைய சொல்லுவாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்த யூனிட் 17, இது ஒரு இம்பார்ட்டன்ட் யூனிட்டு. பட் ஒவியூல் இந்த வருஷம் கேட்பாங்களான்னு தெரியல, பட் பார்த்துக்கோங்க. சூழின் அமைப்பு அப்படின்னு கேட்பாங்க. ஸ்பெர்ம் டயக்ராம் கேட்பாங்கப்பா, பார்த்துக்க. மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பார்த்துக்க. மாதவிடாய் சுழற்சி கண்டிப்பாக 7 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. 4 மார்க்கில் இந்த 11வது கேள்வி என்னன்னு தெரியல, ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, படிச்சிருக்கு. கிராஸ் பாலினேஷன், செல்ஃப் பாலினேஷன், அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், செம ஈஸி. அடுத்து 2 மார்க்கில் 1, 3, 4, 6, 8 1 or 2 சென்ஸ். இது படிக்க 1/2 மணி நேரம் கூட ஆகாது. அடுத்தது நம்ம லெசன் 18லேருந்து நம்ம படிக்கிறது தானே. 18வது வந்து மெண்டில் பியா பிளான் 4 மார்க். 2 மார்க்கில் 2, 3, 4, 5 யூப்ளாய்டி, ஆலோசோம்ஸ், ஃபெனோடைப், ஜெனோடைப், ஒக்கசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ். 7 மார்க்கில் டிஎன்ஏ மட்டும் ஸ்ட்ரக்சர் படித்து சிக்னிஃபிகன்ஸ் படிச்சிரு, அவ்வளோதான். யூனிட் 19ல் 2 மார்க் வந்து ரோமன் நம்பர் 6, 4 மார்க்கில் ரோமன் நம்பர் 4ல் 4th. 3 கொஸ்டின் தான் சொல்லியிருக்கேன். அடுத்தது 4 மார்க்கில் ரோமன் நம்பர் 7ல் செகண்ட் ஒன், ஓகேவா? ஹோமோலோகஸ் அனலாகஸ்ன்னு நினைக்கிறேன். அடுத்தது யூனிட் 20ல் வந்து 2 மார்க்கில் 2 தான் சொல்லியிருக்கேன். 1 or 2 சென்டென்ஸில் 2 மார்க்கில் 2, 3, 4, 5 இதில் ஒரு கொஸ்டின் இருக்குது. அப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், அது ஒன்று கேட்டுறான், எப்பவுமே கேட்டுறான். அப்புறம் புரோட்டீனா சக்தி அப்படின்னு சொல்லி 2 ஆன்சர் இருக்குது. 2 mice ஹைபிரிட்ஸ் அப்படின்னு கேட்டுறான். அப்புறம் டிஃப்ரென்ஷியேட் செல், அன்டிஃப்ரென்ஷியேட் செல், சொமேட்டிக் செல் ஜீன் தெரப்பி, அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கேன், அதுதான் இங்கே கொடுத்துருக்கிறேன். 4 மார்க்கில் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி மெடிசின், அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஒன் ஹைபிரிட் ஃபிகர், அவ்வளோதான். 2 கொஸ்டின் தான்.
யூனிட் 21 நம்ம லெசனில் ஆல்கஹால் வந்து கதை எழுதிடலாம் 7 மார்க்கு. 4 மார்க்கில் வந்து HIV டிரான்ஸ்மிஷன், இன்சுலின் டைப் 1 டைப் 2 வராது. பட் பார்த்துக்கங்க, கேன்சர் செல், நார்மல் செல், டயட்ரி கண்ட்ரோல் எப்படி பண்ணுறது. 2 மார்க்கில் 1, 2, 3 டொபாக்கோ, மிட்டாசிஸ், அதெல்லாம் சைக்கோட்ரோபிக் ட்ரக்ஸ், அதெல்லாம் யூனிட், அதனால் முக்கிய யூனிட் ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சிடும். யூனிட் 22 வந்து பார்த்தீங்கன்னா 7 மார்க்கில் நான் 4 சொல்லியிருப்பேன். இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், ரீசார்ஜ், இது அதை எப்படி ஸ்ட்ரக்சர் அமைக்கணும், அப்புறம் சாயில் எரோஷன், கான்சிக்வன்ஷன், சாயில் எரோஷன் ப்ரிவென்ட் பண்ணுறது, ஃபாரஸ்ட், இது எல்லாமே கதை தான். அப்புறம் 2 மார்க்கில் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 4 மார்க்கில் 1, 2, 3 இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. யூனிட் 23 பொறுத்த வரைக்கும் 2 மார்க்கில் 1, 3, 4 அண்ட் 4 மார்க்கில் எடிட்டர் படித்தாலே இது எழுதலாம். ஸ்க்ராட்ச், ஸ்ப்ரைட்டு அதெல்லாமே எழுதிடலாம்ல, ரொம்ப ஈஸி. ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் அவ்வளோலாம் கொடுக்கல. இங்கே எண்ணிப்பார், ஃபிசிக்ஸில் 1, 2, 3, 4, 5, 6 6 ப்ராப்ளம் தான் கொடுத்துருக்கேன். இது படிக்க மாட்டியா, இதுலேருந்து கண்டிப்பாக கம்பல்சரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. யூனிட் 4ல் எலக்ட்ரிசிட்டியில் ஓம்ஸ்லாம் வச்சு கேட்பாங்க. யூனிட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 3, 4 மயோபியா, ஹைப்பர்மெட்ரோபியா. யூனிட் 6 6.3 எக்ஸாம்பிள், 6.4 எக்ஸாம்பிள் ஐன்ஸ்டீன் E=mc², அப்புறம் யுரேனியமோட சம்மு. கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெசனில் நீ படிக்க கஷ்டப்பட்டீங்கன்னா ஹார்ட்ஸ் கொஸ்டினில் செகண்ட் கொஸ்டின் வந்து அவங்க கேட்குறாங்க 9th ரோமன் நம்பர் ஆர்ட்ஸில் ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம். இதுதான் ஹார்ட்ஸு, தேர்ட் ஒன். இது வந்து அலுமினியம் சம், 3 சம் ஃபஸ்ட்டு லெசனில். பிஹெச் ப்ராப்ளம் 10th லெசனில் நீ பார்த்தே ஆகும். எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள். பிஹெச் ப்ராப்ளம் வராமல் கொஸ்டின் பேப்பரே வராது. பிஹெச் எப்படி நடத்துகிறோம், எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். பிஹெச் ப்ராப்ளம் விவேக் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ரெடிங்க நம்ம வீடியோ. எவ்வளோதான்ப்பா, இதெல்லாம் படிச்சிங்கன்னா நீ 70க்கு மேலே எடுத்துடலாம்ப்பா. இல்லை சார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா அந்த ப்ராப்ளத்தையும் அந்த பயாலஜியில் வந்து 12th லெசன்லேருந்து 17th லெசன் வரைக்கும் விட்டுரு. இல்லை 11, 12, 13, 14லாம் மனசாட்சியோடு சொல்லுங்கள். நீங்களாம் படிச்சிருப்பீங்க தானே, அதை படிச்சுட்டு 18வது லெசன் வந்து ஃபுல்லாக படிச்சிரு. நல்லா படிக்க முடியாதவங்க. ஆனால் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி நான் கொடுத்து ஃபுல்லாக படிச்சிரு. அண்ட் ப்ளஸ் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் முடிஞ்சா பாரு. பட் 70+ எடுக்கணும்னா எல்லாருமே பாருங்கள். எல்லாமே நான் இப்போ கொடுத்தது இந்த பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதுக்கும் கம்மி பண்ணனா மாட்டிக்குவீங்க, மார்க் தான் கம்மியாகும். சரியா? தேங்க்யூ.